friends, welcome to Yummy Indian Cooking. ஸோ இன்றைக்கி நம்ம சுவையான ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளோட கத்திரிக்காய் முருங்காய் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரியா? லெட்ஸ் கெட் இன்டு குக்கிங். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுட்டு கடுகு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ 1 டீஸ்பூன் ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் ஆட் பண்ணதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளை சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளை சேர்த்துக்கோங்க. ஸோ இதோட இப்போ நான் கருவேப்பிள்ளையை போட போகிறேன். கருவேப்பிள்ளைய போட்டதுக்கப்புறம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் 2 ஸ்லைஸ் பண்ண பச்சை மிளகாவை போட்டுக்கோங்க. அடுத்து இந்த சின்ன வெங்காயத்தை ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இதோடு சேர்த்து ஒரு பெரிய வெங்காயம் நீட்டாக கட் பண்ண பெரிய வெங்காயத்தையும் ஒரு வெங்காயத்தை சேர்த்துட்டு கொஞ்சம் அதை ஃப்ரை பண்ணி அதோட 1 டீஸ்பூன் அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ கொஞ்சம் அந்த வெங்காயம் வந்து அதோடைய கலர் மாறும். அது வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அது கலர் மாறி இருக்கு. அடுத்து முருங்காவை அதை ஆட் பண்ணிவிட்டு முருங்காவை கொஞ்சம் ஃப்ரை பண்ணும். இந்த பச்சையாக இருக்கலையே நல்லா இந்த கலர் கொஞ்சம் மாறணும். அது வரைக்கும் முருங்காவையும் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்கிற அந்த க்ரீன் கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஒரு 2 நிமிஷம் இது மாதிரி மூடி போட்டுட்டு இப்படி விட்டுறணும். இப்போது கத்திரிக்காவையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 2 முருங்காவை கட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கத்திரிக்காவும் ஒரு 3 கத்திரிக்காய் தான், நிறைய எடுக்கல, பெரிய சைஸ் கத்திரிக்காய் 3 கத்திரிக்காவை எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அது உங்கள் விருப்பத்தின்படி நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி மூடி போட்டுட்டு குக் பண்ணோம்னா ஈஸியாக குக் ஆகிடும். அப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணியிருக்கேன். அந்த தக்காளியும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளி. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து திரும்ப மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த காய் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு, அதாவது நான் இங்கே 1 டீஸ்பூன் அளவு திரும்பவும் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா இந்த காயெல்லாம் மிக்ஸ் பண்ணிடணும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் தூளும் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே பச்சை மிளகாய் ஆல்ரெடி போட்டதுனால வெறும் 1/2 டேபிள் ஸ்பூனு காரத்தை மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம், சால்ட்டு, மிளகாத்தூள், அப்புறம் சாம்பார் தூள் சேர்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு காயை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ இந்த மிளகாத்தூள்லாம் போட்டு கொஞ்சம் அந்த ரா ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு 300 ml தண்ணி விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 8 நிமிஷம் அதை வேக விட்டுறணும். அந்த 8 நிமிஷம் கழிச்சு என்ன பண்ணணும்னா ஒரு எலுமிச்சை பழத்துக்கும் கொஞ்சம் பாதி அளவு புளி எடுத்துட்டு அதை சுடு தண்ணி போட்டுட்டு கரைச்சி இந்த மாதிரி தண்ணியை வந்து புளி தண்ணியை நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். ஸோ இது ஒரு 5 நிமிஷம்
நல்லா கொதிக்க விட்டுட்டு இப்போது வேக வச்சதான பருப்பு 150 கிராம் பருப்பை நான் வேக வச்சுட்டு குக்கரில் ஒரு 3 விசில் விட்டுட்டு எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ அதையும் இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா இப்போ அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் போதும். இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். பட் இந்த கன்சிஸ்டன்சியில் என்ன பண்ணணும்னா நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம விட்டுறணும். இந்த கொதி வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போது இதுக்கு தாளித்து கடுகு, ஒரு காஞ்ச மிளகா, கறிவேப்பிலை, பெருங்காயத்தூள் போட்டு தனியாக தாளித்து அதை இப்போ சேர்த்துக்கிட்டேன். ஸோ இப்படி கடைசியில் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. அவ்வளோதாங்க, நம்ம சாம்பார் முடிச்சாச்சு. நீங்கள் கூட வீட்டில் இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பாரை ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.